திருச்சிற்றம்பலம். நம்மை ஆளும் இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 149வது அமர்வாக திருத்தல முற்றோதல் திருக்கைலாய ஸ்ரீகந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீ சிவாக்கர தேசிய சுவாமிகளின் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 148வது அமர்வில் திருவெண்ணியூர் என்ற திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் திருவெண்ணியூர் திருத்தலத்திலேயே நம்மை தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருப்புவனூர் மற்றும் திருப்பாதாளீச்சுரம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைத்துச் சென்று அத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அத்திருப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவதமூர திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது வடி கொடு தனது அடி படி படும் வடி கொடு தனதடி வழிபடும் அவரீடர் கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை கடி கணபதி வர ஈடர் கடி கணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே வழிவளம் முறை இறையே தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். 166வது திருத்தலம் திருப்புவனூர். நம்முடைய வாழ்வினுடைய பெரிய புண்ணியம் தல புராணங்களை கேட்பது. அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரம் என்கிற பதிகத்துல மிக அழகா சொல்லுவார். சூத முனிவர்
சூதவனத்திலே இருக்கிற முனிவர்கள் புராணங்களை ஓதக் கேட்டோம் அன்றே என்று சொல்லுவார். புராண படலம் என்கிற ஒரு வழக்கம் நம்முடைய ஆறுமுக நாவலர் அவர்கள் மிக அழகாக துவங்கி வைத்தார்கள் யாழ்ப்பாணத்திலே. புராணங்களை ஓதுவது எங்களுடைய கடமையாக அது இருந்தது. ஆனால் நாட்பட நாங்கள் அந்த புராண படலங்களை ஓதக்கூடிய அந்த நெறிகளை நாங்கள் மறந்து போயினோம். அப்படி புராண படலங்களில் மிக உயர்வானது அந்தந்த தல புராணங்கள். இதைத்தான் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தல புராணங்கள் மிக மிக இன்றியமையாதவை என்று சொன்னார். எவ்வாறு மகாத்மா காந்தி அவர்கள் கிராமங்கள் இந்தியாவினுடைய முதுகெலும்பு என்று சொன்னாரோ, அதுபோல சைவ சமயத்தினுடைய ஒரு முதுகெலும்பாக விளங்குவது பாடல் பெற்ற சிவாலயங்கள், தலங்கள். இந்த சிவாலயங்கள் இல்லை என்று சொன்னால் பாடல் கிடைத்திருக்காது, பாடல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சிவாலயம் இருந்திருக்காது. இப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து நின்றதுதான் நம்முடைய சைவ பாரம்பரியம். அன்றைக்கு வாழ்ந்த தமிழர்கள் ஒரு நாட்டினுடைய சிறப்பு என்னவென்று, ஒரு நாட்டினுடைய நடப்பு என்னவென்று, ஒரு நாட்டினுடைய அரசியல் சாசனங்கள் என்னவென்று பதிவு செய்யக்கூடிய ஒரு இடமாக கோயில்கள் அமைந்தன. கோயிலை சார்ந்திருக்கிற வரலாறு, நாட்டிலே நடந்த போர், நடந்து கொண்டிருக்கிற போர், யார் வெற்றி பெற்றார், இந்த கோயிலுக்கான நிலங்கள் நிபந்தங்கள் எத்தனை என்றெல்லாம் அவர்கள் அந்த திருக்கோயிலுடைய கல்வெட்டிலே கல்லால் எழுதி வைத்தார்கள். இவ்வாறாக ஒரு கோயில் கலை பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டது என்றால் அது மிகை அல்ல. அவ்வாறு ஒவ்வொரு தலங்களுடைய புராணங்களும் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. தல புராணங்களிலே சில கற்பனைகளும் உண்டு. ஒரு புராணம் மற்றொரு தல புராணத்திற்கு வந்துவிடும், இன்னொரு புராணம் இன்னொரு புராணத்திற்கும் வந்துவிடும். இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புறம்பயமும் திருமருகள் வரலாறும் ஒரு போலவே இருக்கும். இப்படி பல தலங்களில் புராணங்கள் அங்கங்கே மாறுபடும் அல்லது ஒன்றுபடும். சில புராணங்கள் நம்ப முடியாதவையாக கூட இருக்கலாம். ஆனால் அதிலே உட்கருத்து என்னவென்று நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதிலே என்ன விடயம் இருக்கிறது என்பதை நாங்கள் அதை ஆராய்ச்சி செய்வதுதான் எங்களுக்குரிய ஒரு ஞான விடயமாக, ஞான அறிவாக அது விளங்கும் என்பது பெரியவர்கள் கண்ட உண்மை. அந்த வகையிலே இந்த முற்றோதல் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. ஏதோ பதிகங்களை மட்டும் ஒப்புவித்தலாக இல்லாது, 11ஆம் திருமுறைகளை யாரும் தொடுவதே இல்லை. நாங்கள் 11ஆம் திருமுறையை தொடுவது கிடையாது. அதில் இருக்கிற பதிகங்களை நாங்கள் பாடுவதும் கிடையாது. ஆனால் இங்கு அப்படி அல்ல. 11ஆம் திருமுறையில இருக்கிற மிக மிக முக்கியமானது நம்பியாண்டார் நம்பிகள் அவர்கள் இயற்றியது. அதில் இருக்கிற குருவருள் துதிகளை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். மற்றொன்று, கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாத சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் இயற்றிய நால்வர் நான்மணி மாலைகளிலிருந்தும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். மற்றொன்று என்னவென்று சொன்னால், தல புராணங்களை நாங்கள் விரிவாக
அதை சொல்லுகிற பொழுது அதை அன்பர்கள் கேட்டும் பயன்பெறுகிறார்கள். அந்த தலத்திற்கும் அன்பர்கள் செல்லுகிறார்கள். அங்கு சென்று தங்களால் இயன்ற உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு புராணங்களை நாங்கள் சொல்லுகிற பொழுது அந்த புராணத்தின் வாய்ப்பாக பல நன்மைகள் விரிவாகப்படுகிறது என்பது நாங்கள் கண்ட ஒரு பெரிய உண்மையாக இது இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பதிகங்கள் பன்னிசையோடு அதை பாடுகிற பொழுது ஒவ்வொருவருடைய மனதிலே இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், மன வருத்தங்கள், மன அழுத்தங்கள் இவையெல்லாம் நீங்குகிறது. இது மிகப்பெரிய நன்மையும் தருகிறது. மற்றொன்று, நினைத்த காரியம் கைகூடுகிறது. நினைத்த காரியம் கைகூடுகிறது, விண்ணப்பங்கள் நிறைவேறுகிறது என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போக இயலும். அப்படி அந்த தல புராணத்தோடு அந்த தலத்தினுடைய புகைப்படத்தையும் நிழல் படத்தையும் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவையினுடைய அன்பு ஐயா அவர்கள் இதை தொங்கக்கூடிய முகத்தாக துவங்கி வைத்து அந்த ஆலய தரிசனத்தையும் நாங்கள் எல்லாம் காண்பதற்கு ஒரு வழிவகையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மிக அற்புதமான தலம் திருப்பூவனூர். இனி வரக்கூடிய காலங்களில் இரண்டு தலங்களாக நாங்கள் பாடி பரவ இருக்கிறோம். இரண்டு தலங்கள், ஒரு கிழமைக்கு 2 தலங்களாக. ஏனென்று சொன்னால் ஒரு தலத்திற்கு ஒரு பதிகம்தான் இருக்கிறது. அந்த வகையிலே இனி வரக்கூடிய காலங்களில், அதாவது 1 மாத காலங்கள் அல்லது 2 மாத காலங்கள், அதிலே ஒரு கிழமை, ஒரு வாரத்திலே 2 தலங்கள், அதிலே நீண்ட நெடிய திருப்புகள், பெரிய புராண பாடல்கள், தலபுராணங்கள் இவையெல்லாம் நாங்கள் சொல்லுகிற பொழுது நாம் எடுத்துக்கொண்ட நேரம் 1.5 மணி தியாலம் அது சரியாக அமையும் என்பது உண்மை. அத்துணை சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு தலங்களுடைய புராணங்களையும் நாங்கள் விரிவாக காண இருக்கிறோம். அப்படி திருப்பூவனூர் என்கிற தலம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாக விளங்கி வருகிறது. தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் செல்லுகிற வழியில நீடாமங்கலம் என்கிற ஒரு இடம். நீடாமங்கலம். நீடாமங்கலத்திலே இருந்து மன்னார்குடி செல்லுகிற சாலையிலே நாங்கள் சென்றோம் என்று சொன்னால், அங்கிருக்கிற பாமணி ஆற்றை கடந்து உள்ளே நுழைந்தால் இந்த கோபுர தரிசனம் நாங்கள் பார்க்க முடியும். அப்படி திருப்பூவனூர் என்கிற ஒரு தலம், பூவன் ஊர், இந்த பேரிலேயே விளக்கம் இருக்கிறது, சொல்ல வேண்டிய அவசியம் இராது. பூவன் ஊர், சோலைகள் சூழ்ந்த அருமையான ஒரு இடம் பூவனூர். பூவனநாதர், பூங்காவனநாதர், பூவனம், பூங்கா, பூவனம், எங்கு பார்த்தாலும் மலர் சோலைகள் இருக்கிற இடம். இந்த ஊர்ல சுவாமிக்கு மிக சிறப்பு வாய்ந்த சதுரங்க வல்லவர் அப்படின்னு பேர். இந்த தலம் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பதாக பாரத நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இந்த கோயிலை பற்றி சில விடயங்களை அவர் கைத்தார். அப்படி அவர் சொல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த சுவாமி சதுரங்க வல்லவர் என்கிற சிறப்பு மக்களிடையே சென்று சேர்ந்தது. சதுரங்கம்னு சொன்னால் செஸ், சதுர பலகை, சதுரங்கம் என்று சொல்லுவினம். அப்பேற்பட்ட அந்த சதுரங்க விளையாட்டாக இறைவன் விளையாண்டது இந்த திருப்பூவனூர். வசுதேவன் என்கிற பாண்டிய மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாது வருந்தினான்.
அவன் திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பருடைய திருத்தலத்திலே சென்று இறைவனை இறைவியை வழிபாடு செய்தான். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது இறைவன் அவனுக்கு ஒரு வரத்தை வழங்கினார். அன்னை பராசக்தியாகிய உமையவள் உனக்கு மகளாக வந்து உதிப்பள் என்று சொன்னார். பிறகு திருநெல்வேலி தாமிரபரணியினுடைய ஆற்றங்கரையிலே தாமரை மலர்களிலே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி என்கிற நாமத்தை சூட்டி அந்த குழந்தையை வளர்த்தார்கள். இந்த வரலாறும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய வரலாறும் ஒன்று போலவே இருக்கும். அந்த மாதிரியான அந்த குழந்தை ராஜராஜேஸ்வரியாக வளர்ந்த பொழுது சிவபெருமான் இந்த அம்பிகையை திருமணம் செய்ய வேண்டி ஒரு வயது முதிர்ந்த கிழவனாக பாண்டிய நாட்டிற்கு வந்தபோது ராஜராஜேஸ்வரி என்கிற அந்த குழந்தை மங்கை பருவம் எய்து திருமண வயது கடந்த பொழுது அந்த நாட்டினுடைய ராஜா இந்த குழந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அப்பொழுது அந்த மங்கையாக இருந்த அன்னை பராசக்தி உமையவள், யார் என்னோடு சதுரங்க போட்டியிலே விளையாண்டு என்னை தோற்கடிக்கிறார்களோ அவரை நான் திருமணம் செய்வேன் என்று சொன்னார். அம்மாதிரியான போட்டி நிகழும் போது அவர்கள் பல ஊர்களுக்கு சென்று போட்டியிலே பல பேர்களை தோல்வியுடச் செய்தார்கள். அன்னை பராசக்தி வடிவத்திலே இருந்த ராஜராஜேஸ்வரி என்கிற இந்த அம்மையார். பிறகு சிவபெருமான் வயதான கிழவனாக வந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகிறார். சதுரங்க போட்டியிலே அம்பிகையும் சிவபெருமானும் சதுரங்க போட்டியாக விளையாடுகிற பொழுது அந்த போட்டியிலே அன்னை பார்வதி தோற்று விடுகிறார்கள். வயது முதிர்ந்த கிழவனாக இருந்த ஈசன் வெற்றி பெறுகிறார். பிறகு திருமணம் முடிந்த பிறகு சிவபெருமான் தன்னுடைய சுய வடிவை வந்திருக்கிற அனைவர்களுக்கும் காட்டுகிறார். சித்தர் வடிவிலே வந்தார். பிறகு வந்தவன் ஈசனே என்று உணர்த்தினார். இதுவரையிலும் மகளாக இருந்தவர் அன்னை பராசக்தி உமையவள் என்று உலகத்திற்கு அறிய வைத்தார். இப்படி அம்பிகைக்கு துணையாக இருந்த சேடி பெண்கள் இங்கே சாமுண்டீஸ்வரியாக இங்கே திருத்தலம் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. சிவபெருமான் சதுரங்கநாதராக சதுரங்க வல்லபராக விளங்கி கொண்டிருக்கிறார். விஷக்கடிகளை தீர்க்கிற ஸ்தலம், உடம்பிலே பூச்சிக்கடியினால் ஏற்படக்கூடிய அரிப்பு, இவையெல்லாம் தீர்வதற்கான ஒரு புண்ணியமான ஒரு தலம், அற்புதமான ஒரு ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த சுவாமிக்கு 100 கோடி பேர்கள் 100 கோடி பெயர்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர். அந்த 100 கோடி நாமங்களை சொல்வதற்கு இயலாது என்கிற அன்பர்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலம் அவர்கள் நன்மையை பெறுவார்கள். அப்படி இறைவன் எல்லாம் வல்ல சித்தராக வந்து சித்தர் வேடத்திலே சதுரங்க போட்டியிலே கலந்து கொண்டு அன்னை பராசக்தியை திருமணம் செய்த ஒரு புண்ணிய தலமாக சதுரங்க வல்லபராக விளங்கி வருகிற தலம். கற்பகவள்ளி உடனாகிய பூவனநாதர் சதுரங்க வல்லபராக விளங்கி கொண்டிருக்கிறார். திருப்பூவனூர் புனிதன் திருநாமத்தை நாவில் 100 100 1000 நன்னினர் நன்னினார் பாவமாயின பாரி பறையவே. பாவங்கள் அழிய, பாவங்கள் தீர, நாங்கள் செய்த பாவங்களை தீர்ப்பதற்கு தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே. இந்திரனை விட உயர்ந்த பதவியை பெறுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை நாங்கள் பாடுவோமாக. அன்பர்கள் திருப்பூனூர் தலத்தை சென்று அப்பெருமானை வழிபட்டு உடம்பிலே இருக்கிற வியாதிகள் துன்பங்கள் தீர வேண்டியும்
மனதிலே இருக்கிற சஞ்சலங்கள் தீர வேண்டி வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாவுக்கரசருடைய துதியை நாங்கள் பாடுவோம். புலனோடு ஆடி திரிமணத்தவர் பொரிசை காமத்து உரிசடக்கிய புனித நேசத்தோடு தமக்கயர் புணர்வினால் உற்றூரை செயக்குடரு சுலவு சூலை பிணி கெடுத்து ஒளிர் சுடுவெண்ணீர் இட்ட அமன் அகற்றிய துணிவினான் முப்புறம் எரித்தவர் சுழலிலே பட்டிடும் தவத்தினர் உலகின் மாய பிறவியை தரும் உணர்வில்ல பெரும் மயக்கினை ஒழிய வாய்மை கவிதையில் பல உபரியாக பொருள் பரப்பிய அலகில் ஞான கடலிடை படும் அமிர்த யோக சிவ ஒளி புக அடியரே புக்கருளினை செய்யும் அறையதேவய திருவடிகளே ராகம் பைரவி, தாளம் ஆதி. பூவனூர் புனிதன் திருநாமம் தான் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறு ஆயிரம் நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே நேவர் கோவினும் செல்வர்களாவரே தேவர் கோவினும் செல்வர்களாவரே ஏ ஏ காதலாகி கசிந்து எப்படி பாடுவோமோ அந்த பதிகத்தை அவ்வாறு பாட வேண்டும். பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்களாவரே தேவர் கோவினும் செல்வர்களாவரே என்னென்ன என்னன் என் மனை எந்த என்னாருயிர் தன்னன் தன்னடியேன் தனமாகிய பொன்னன் பூவனூர் பூமேவிய பொன்னன் பூவனூர் மேவிய புண்ணியன் இன்னன் எல்வரி ஒன்னா
இயற்கையே. ஏ ஏ, ஏ. குற்றம் கூடி குணம் பல கூடாதி மற்றும் தீவினை செய்தனமாய்க்கலாம் புற்றர வீணன் பூவனூர் ஈசன் பேர் கத்து வாழ்த்தும் கழிவதன் முன்னமே கத்து வாழ்த்தும் கழிவதன் முன்னமே ஆவின் மேவிய ஐந்தமர்ந்தாடுவான் தூவண்ணீரு துதைந்த செம்மேனியல் மேவ நூல் விரிவெள்ளியில் தெல்கரை பூவனூர் பூவர் வினை போகுமே பூவனூர் புகுவர் வினை போகுமே பூவனூர் புகுவர் வினை போகுமே. புள்ளம் மூடியூர் பூவனூர் பூங்குணல் நல்ல மூர்த்தி நல்லூர் நனி பள்ளியூர் தில்லையூர் திருவாரூர் சீர்காழினல் வல்ல மூரன வல்வினை மாயுமே வல்லம் ஊரன வல்வினை மாயுமே வல்வினை மாயுமே. அனுசயப்பட்டது அது என்னதே கனிமணத்தோடு கண்களும் நீர் மல்கி அனுசயப்பட்டு அது இது என்னதே கனிமணத்தோடு கண்களும் நீர் மல்கி புனிதனை பூவனூரனை போற்றுவர் புனிதனை பூவனூரனை போற்றுவர் மனிதரில் தலையான மனிதரே மனிதரில் தலையான மனிதரே. ஏ ஏ ஆதிநாதன் அமரர்கள் அச்சித்தன்று வேதனாவன் வெற்பின்மட பாவையூர் பாதியான பரந்த பெரும் சபடை பூதநாதன் பூவனூர் நாதனே பூதநாதன் தன் பூவனூர் நாதனே. ஏ பூவனூர் தன் புறம் பயம் பூம்பொழில் பூவனூர் தன் புறம் பயம் பூம்பொழில் நாவலூர் நல்லாரோடு நன்னிலம் நாவலூர் நல்லாரோடு நன்னிலம் கோவலூர் குடவாயில் கொடுமுடி மூவலூர் முக்கண்ணனூர் காண்மினே மூவலூர் முக்கண்ணனூர் காண்மினே. ஏவம் ஏதும் இல்லார் அமனேதலர் பாவக்காரிகள் சொல்வலை பட்டு நாயார் தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் புகுத பெற்ற நாளின்றே பூவனூர் புகுத பெற்ற நாளின்றே. ஏ
நாரணனோடு நான் முகன் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கடல் பூரணன் திரு புவனோர் மேவிய காரணனே ஆளுடை காளையே காரணன் எனையாளுடை காளையே ஏ மைக்கடுத்த நிற தர கண்வரை புக்கெடுத்தலும் பூவனூரனடி புக்கெடுத்தலும் பூவனூரனடி மிக்கடுத்த விரல் சிறிதூன்றலும் பக்கடுத்த பின் பாடி உய்ந்தான் அன்றே பக்கடுத்த பின் பாடி உய்ந்தான் அன்றதே ஏ பாடி உய்ந்தான் அன்றே ஏ திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த பதிகம். முதல் பாடல்ல மிக அழகா சொல்றார். பூவனூர் புனிதல் திருநாமம் நாவில் நூறு நூறு ஆயிரம் நன்னினான் பாவமாயின பாரி பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே ஏ புவனூர் புனிதன் திருநாமம். இதற்கு விடை அவரே சொல்றார். நற்றுணையாவது நமசிவாயவே, நாதன் நாமம் நமசிவாயவே. அப்ப பூவனூர் புனிதன் திருநாமம் எது என்று சொன்னால், நமசிவாய மந்திரத்தை 1 கோடி முறை நாங்கள் சொல்ல வேண்டும். நாவில் நூறு நூறாயிரம் நன்னினாயார் 100 100 1000 100 நூறாயிரம் நன்னினாயார். அப்படி யார் சொல்லுகிறார்களோ பாவமாயின பாரி பறையவே செய்த பாவங்கள் அழிஞ்சு போயிடும். எத்தனையோ பாவங்கள். அவர் பாவம் மட்டும் அழியாது, அவர் இந்திர பதவியை விட உயர்ந்த பதவியை அடைவர். தேவர் கோவினும் கோனா ராஜா, தேவர் கோவினும் தேவர்களுக்கெல்லாம் அரசன், செல்வர்கள் அவரே ஏ என்னன் என்னன் என்னுடையவன், என்னன் என் மனை என்னுடைய மனைவி, எந்தை என் அப்பா, என்ன ஆருயிர். இதற்கு அப்படியே அப்பன் நீ, அம்மை நீ,
ஐயனும் நீ, அன்புடைய மாதரும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ அப்படின்னு நாவுக்கரசர் பாடுவாரு. அவர் பாடின அதே சுருக்கம் தான் இங்க. என்னன் என் மனை எந்தை என்னாருயிர் தன்னன் என் உடம்பிலே இருக்கிற எல்லாம் வல்ல ஈசன், அவன் திருவடியே எனக்கு பெரிய சொத்து, பெரிய செல்வம், நிறைய பொருள். தன்னன் தன்னடியேன் தனமாகிய, தனம்னா செல்வம், தனமாகிய பொன்னல் எனக்கு அவன்தான் பொண்ணு, அவன்தான் தங்கம், அவன் திருவடியே எனக்கு சொர்ணம். தனமாகிய பொன்னன் பூவனூர் மேவிய புண்ணியல் இன்னன் என்று அறிவுண்ணா நியற்கையே. இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணாத ஈசன் அவன். குற்றம் கூடி குணம் பல கூடாதீர், மற்றும் தீவினை செய்தனமாய்க்கலாம் குற்றரவினம் பூவனூர் ஈசன் பேர் கத்து வாழ்த்தும் கழிவதன் முன்னமே. குற்றம் கூடி, குறைகளையே சொல்லிக் கொண்டிராதீர்கள். குற்றம் கூடி குணம் பல கூடாதீ, குற்றமே குணமாக வைத்துக் கொண்டு பிறரை குறை சொல்லிக் கொண்டு கதைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் எப்படி தீவினைகளை உங்களால் மாய்க்க இயலும்? மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம். அப்படி குற்றமில்லாத குணத்தோடு இருந்தால் நாம் செய்த தீவினைகளை, பாவங்களை, தோஷங்களை நிச்சயமாக அழிக்க முடியும். புற்றரவினன் பூவனூர் ஈசன் பேர், அது சொன்னார 100 கோடி பேர் அந்த நாமம். அவன் ஈசனுடைய பெயரை கற்று வாழ்த்தும், அவன் பெயரை சொல்லுங்கோ, அவன் பெயரை படியுங்கோ என்று சொல்லுகிறார். கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே, நம்முடைய உயிர் உடம்பை விட்டு கழிவதன் முன்னமே அவன் நாமத்தை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவின் மேவிய ஐந்தமராடுவான் தூவெண்ணீர் துதைந்த செம்மேனியான் மேவ நூல் விரிவள் நீழ்தல் கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே. பூவனூர் புகுவார் வினை போகுமே, வினை போகுமே. ஆவில் மேவிய 5 அமர்ந்து ஆடுவான். ஆனா பசு, பசுமாட்டினுடைய உடம்பிலே இருந்து வரக்கூடிய 5 பொருள்: பால், தயிர், நெய், கோசலம், கோமயம். அப்பேற்பட்ட ஐந்து பொருள்கள் பஞ்சகவ்யம் என்று சொல்லுவார்கள். பெருமானுக்கு மிக பிடித்தது, பாவங்களை தீர்க்க வல்லது.
பஞ்சகவ்ய அபிஷேகம். இன்னமும் சிதம்பரத்திலேயும் நம்முடைய மடத்திலேயும் முதல் அபிஷேகம் பஞ்சகவ்ய அபிஷேகம். இந்த பஞ்சகவ்யம் செய்தால், அதை பருகினால் எத்தனையோ ஜென்ம பாவங்கள் தோஷங்கள் நீங்கும். இப்படி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, ஆகமங்கள் சொல்லுகிறது. அதை பெருமான் விரும்பி ஆடுகிறார். பஞ்சகவ்யம் தூவெண்ணீது துதைந்த செம்மேனியா மேவ நூல் விதி வெண்ணியில் தென்கரை. வெண்ணி ஆற்றங்கரையினுடைய தென்கரையிலே இருக்கின்ற இந்த பூவனூருக்கு ஒரு முறை நீங்கள் புகுந்தால், சென்றால் உங்கள் வினை போகுமே என்று சொல்லுகிறார். பூவனூர் புகுவார் வினை போகுமே. திருப்புவனூருக்கு ஒரு முறையாவது தல யாத்திரை மேற்கொள்ளுங்கோ என்று சொல்லுகிறார். உள்ளம் தேவோர் பூவனூர் பூம்புணல் நல்ல மூர்த்தி நல்லூர் நனிப்பள்ளியூர் தில்லையூர் திருமாரூர் சீர்காழி நல்வள்ளமூரன வல்வினை மாயுமே. வல்வினை மாயுமே. வல்வினை மாயுமே. உள்ளம் மூர்த்தியூர் காளை மாட்டு மேல ஏறக்கூடிய இறைவன். புள்ளமூர்த்தி ஊர் அவன் வாழுகின்ற ஊர். பூவனூர் இந்த பூவனூர். பூம்புணல் நல்ல மூர்த்தி நல்லூர் திருநல்லூர் பாடல் பெற்ற தலம். நாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை வழங்கிய இடம். நனிப்பள்ளி ஞானசம்பந்தருடைய தாய்மாமனார் பிறந்த ஊர். பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய ஊர் நனிப்பள்ளி. நனிப்பள்ளி ஊர் தில்லையூர் சிதம்பரம் திருவாரூர் சீர்காழி நல்வள்ளம் வள்ளம் கோனேரி ராஜபுரம் நல்வள்ளம் ஊரன நம்மூரன வல்வினை மாயுமே. இந்த ஊர் பெயர்களை சொன்னாலே ரொம்ப கடுமையான செய்த வினைகள் தோஷங்கள் பாவங்கள் நீங்கும். இந்த ஊருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, அவசியம் இல்லதான். ஆனாலும் அந்த ஊர் பெயரை சொன்னாலே நமக்கு வினை நீங்குகிறது என்று சொல்லுகிறவர் நம்முடைய நாவுக்கரசர். அனுசையப்பட்டது அது இது என்னாதே. அனுசையப்பட்டது அது இது என்னாதே. கனிமணத்தோடு கண்களும் நீர் மல்கி. கனிமணத்தோடு கண்களும் நீர் மல்கி. புனிதனை புனிதனை பூவனூரனை போற்றுவர். புனிதனை பூவனூரனை போற்றுவர். மனிதரில் தலையாய மனிதரே. மனிதரில் தலையான மனிதரே. மனிதரில் தலையான மனிதரே.
மனிதரில் தலையான மனிதரே ஏ அனுசயப்பட்டது அது இது என்னதே ஒருவரோடு ஒருவர் மாறுபட்டு சண்டை கொள்வது, பகை மூளுவது, அதுக்கு பேரு அனுசயப்பட்டதுன்னு பேரு. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக் கொள்வது, பகைச்சு கொள்வது. அனுசயப்பட்டது அது இது என்னதே ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு நான் அவரை பழிவாங்குவேன், இவரை பழிவாங்குவேன், இவர் எனக்கு பிடித்தவர், இவர் எனக்கு பிடிக்காதவர் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டு அனுசயப்பட்டது அது இது என்னதே இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், அவர் எனக்கு வேண்டாதவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அது இது என்னதே இப்படியெல்லாம் இருக்காதேப்பா. கனி மனத்தொடு நல்ல கனி போன்ற இனிப்பான மனசோடு கண்களும் நீர் மல்கி புனிதனை புனிதனை பூவனூரனை புனிதனை பூவனூரனை போற்றுவார் புனிதனை பூவனூரனை போற்றுவார். அவர் சாதாரணமானவர் அல்ல. மனிதரில் தலையான மனிதரில் தலையான மனிதரே ஏ ஏ அவர் சாதாரணமானவர் அல்ல, தலையாய மனிதர். ஆதிநாதன் அமரர்கள் அர்ச்சித்தன் வேதனாவன் வெற்பின் மடப்பாவையோன் பாதியான பரந்த பெரும் படை பூதநாதன் தன் பூவனூர் நாதனே பூதநாதன் தன் பூவனூர் நாதனே ஆதிநாதன். ஆதிநாதன் பழமையான நாதன். அமரர்கள் அர்ச்சித்தல், அமரர்கள் அவனை அர்ச்சித்தர்கள். வேதநாவன் வேதம் சொல்லுகிற நாவன். வெற்பின் மட பாவையோர் பாதியானான் மலை மடந்தை மலைமகளை அம்மை உமையை பாதியாக கொண்டவன். பரந்த பெரும்படை பூதநாதன் பெரிய பூதப்படை உடையவன். அழகான பூவனூர். தென் பூவனூர், தென் என்று சொன்னால் அழகு. தென் பூவனூர் நாதனே 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 பூவனூர் தன் பூரம்பயம் பூம்பொழில் நாவலூர் நல்லாரோடு நன்னீளம் கோவலூர் குடவாயில் கொடுமுடி மூவலூர் முக்கண்ணனூர் கார்மினே மூவலூர் முக்கண்ணனூர் கார்மினே காண்மினே காண்மினே.
பூவனூர் தன் புறம்பையும் குளிர்ச்சி பொருந்திய புறம்பையும் பூம்பொழில் நாவலூர் சுந்தரர் அவதாரம் செய்த ஊர் நாவலூர் நல்லாரோடு திருநள்ளாறு திரு நன்னிலத்து பெருங்கோயில் நன்னிலம் கோவலூர் வீரட்டம் கோவலூர் வீரட்டானம் கோவலூர் குடவாசல் குடவாயில் பாண்டி கொடுமுடி மூவலூர் நமசிவாயமூர்த்தியில் அவதாரம் செய்த பாடல் கிடைக்காத ஸ்தலம் மூவலூர் முக்கண்ணனூர் காண்மினே இவையெல்லாம் முக்கன் அப்பன் வாழக்கூடிய ஊர் முக்கண்ணனூர் காண்மினே மூன்று கண்ணுடைய முக்கண்ணப்பர் வாழக்கூடிய இடம் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு பாடல் பட்ட தலங்களை சொல்றார். ஏவம் ஏதும் இல்ல அமன் ஏதல்லர் பாவகாரிகள் சொல்வலை பட்டு நான் தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் புகுத பெற்ற நாளின்றே பூவனூர் புகுத பெற்ற நாளின்றே நாரணனோடு நான்முகன் இந்திரன் வாரணன் குமரன் வணங்கும் கழல் பூரணன் திரு புவனூர் மேவிய காரணன் எனை ஆளுடை காளையே காரணன் எனை ஆளுடை காளையே 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 ஏ ஏ ஏவம் ஏதும் இல்லா அமன் ஏதலர் தர்மமே இல்லாத அமணர்கள் சமணர்கள் பாவம் செய்கிற பாவகாரிகள் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் வலைப்பட்டு நான் கெட்ட வழியிலே சென்று மீண்டும் வந்துவிட்டேன். அப்படி வந்த நான் தேவதேவன் திருநெறியாகிய அப்படி வந்த நான் தேவதேவன் திருநெறியாகிய பூவனூர் புகுத பெற்ற நாளின்றே அப்பேற்பட்ட பூவனூருக்கு நான் வந்ததனால் நான் இன்று புனித பெறப்பெற்றேன் என்று சொல்லுகிறார். நாரணனோடு நான்முகன் இந்திரன் வாரணன் கணபதி குமரன் வணங்கும் கடல் அப்பேற்பட்ட தேவர்கள் வணங்கக்கூடிய கடல் பூரணன் நிறைவானவன் திருப்பூவனூர் மேவிய காரணம் என்னை ஆளுடை காளையே என்னை ஆளுடை காளையே ஏ ராவணனை பற்றி சொல்லுகிறார். மைக்கெடுத்த நிறத்தர கல்வரை புக்கெடுத்தலும் பூவனூரனடி புக்கெடுத்தலும் பூவனூரனடி மிக்கடுத்த விரல் சிறிதூன்றலும் மிக்கடுத்த விரல் சிறிதூன்றலும் பக்கடுத்த பின் பாடி புய்ந்தான் அன்றே பக்கடுத்த பின் பாடி புய்ந்தான் அன்றே பாடி உய்ந்தான் அன்றே பாடி புய்ந்தான் அன்றே அங்கே பாடி உய்ந்ததே பிழையா இருக்கிறது.
பாடி உய்ந்தான் அன்றே, பாடி உய்ந்தான் அன்றே. நா 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 நா. தத ந ந ந ந ந ந ந. அப்படி மிக அற்புதமான பதிகம் இது. இதனுடைய பெரிய புராண பாடல். பெருமாசமலச்சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார்பதி பிறவும் திருவாரூர் விளமருடன் செந்திரஞ்சிவாகீசர் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர் வந்தடைந்த அருணகிரி சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய திருப்புகள். ததனா தான தன தத்த தத்த தத்தன தான தன தத்த தத்த தத்தன தான தன தத்த தத்த தத்தன தன தான. கரகரப்பிரிய ராகம். மாட மதில் சுற்றும் ஒக்கவை தேட வீடு கனக திநிலகஜோறு மாலிபம் ஒத்து பிரபு தனதியினில் அடைவாக அடைவாக மாத பெருக்க தருக்க மற்றவர் சூழ இருக்க தரிக்க இப்படி வாழ்க்கையில் மத்த பிரமத்த சித்திகுள் கடை நாளில் கடை நாளில் பாடையில் கட்டி விட்டு நட்டவர் கூடகரற்றி புடைத்து ஒரு புல பாவை எடுத்து தழற்கீரை படவிடலாய பாடு தோளை துக்கழிக்க அக்குபை தேடுமெனதற்பூரக்க புற்றிரு பாதுகையை பற்றி நிற்க வைத்தனை அருளாதோ அருளாதோ. ஆடக வெற்பை பெருத்த மத்தன நாகவடத்தை பிணி தூரத்தமரார்கள் பிடித்து திரித்திட புகை அனலாக அனலாக ஆழி கொதித்து கதற்றி திமையோர்கள் ஒழிக்க கடித்த ஆலவிடத்தை தரித்த அற்புதர் குமரேசா 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 வேட சிறுகி கிளிஜையகற்றள் பாவு வெறு துச்சிரிப்ப நட்போடு வேலையன புக்கு நிற்கும் வித்தக இளையோனே இளையோனே இளையோனே
வேகமிகு துக்கதிக்கும் விக்ரம சூரசிரத்தை துணித்து தடக்குதல் வீரமன தத்துவத்து மெச்சிய பெருமாளே வீரம் என தத்துவத்து மெச்சிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். மாடமதில் சுற்று மொக்கவை தேட வீடு கணக்காக தனத்தில் சில சோறு மாலிபம் ஒத்து பிரபு தனத்தினில் அடைவாங்க. பெரிய காமன் சுவர், பெரிய காமன் வால், மாட மதில் சுற்றும் ஒக்க வைத்திட வீடு கணக்க, நல்ல கணக்க செல்வம், நிறைய பணம், கணக்க பணம், கணக்கத்தனத்தினில் சுருமாலிப முத்து, நல்ல மயக்கமுற்று, பிரபுத்தனம், பெரிய சர்வாதிகாரி மாதிரி, பிரபு மாதிரி, ராஜா மாதிரி, ஜமீன் மாதிரி, எல்லாரையும் மிரட்டி உருட்டி பிரபு தனத்தினில் அடைவாக மாதர் பெருக்க தருக்க மற்றவர். சுற்றில் நிறைய பெண்கள், நிறைய மனைவிமார்கள், அந்த புறத்திலே பெண்கள், தான் பேசுகிற வார்த்தைக்கு எதிர்த்து பேசாத அடிமைகள், தருக்க மற்றவர் சூழ இருக்க தரிக்க இப்படி வாழ்க்கையில் மத்த பிரமத்த சித்திகொள் அடைநாளி. இப்படி இருக்கக்கூடிய காலங்களை ஒரு நாள் வயதாகி இந்த உயிர் போன பிறகு பாடையதனில் கட்டி விட்டு நட்டவர் கூட அரற்றி புடைத்து உறுப்புல பாவை எடுத்து, அப்பேற்பட்ட பாடையிலே இந்த பிணத்தை கிடத்தி பொம்மை மாதிரி அந்த பிணத்தை கொண்டு போய் தளர்க்கு தீயிலே கொண்டு போய் போடுவார்கள். தளர்க்கு இறைப்பட விடலாய பாடு தொலை துக்கழித்து அக்ருபை தேடும் என்னை இதற்கு என் தேடும் எனைதர் புறக்க உற்றிரு பாதுகையை பற்றி நிற்க வைத்தனை அருளாதோ. உன்னுடைய கிருபையான அந்த தேடி அலைகின்ற இந்த அடியவனை உன்னுடைய பாதுகை, 2 பாதங்களையும் என் சிறமேல் வைத்து என்னை பாதுகாக்க தெரியாதோ முருகா சுப்பிரமணியனே. ஆடக வெற்பை பெருத்த மத்தன மந்திரமலையை பெரிய மத்து போல நிறுத்தி வாசுகி பாம்பை நாகவடத்தை பிணித்துரத்தமர் அமரர்கள் பிடித்து திரித்து இட புகை அனலாக. பார்க்கடலை கடைகிற பொழுது, அமிர்தம் வேண்டி கடைந்த பொழுது விஷம் வந்தது, புகையும் அனலாக ஆழகால விஷம் நீலகண்டம். ஆழி கொதித்துக்க அரற்றி விட்டமை இமையோர்கள் ஒளிக்க ஒளிக்க அக்களித்த உக்கிர ஆழவிடத்தை தரித்த அற்புதர் குமரேச. அப்பேற்பட்ட இமையவர்கள் அஞ்சி ஓட அந்த ஆழகால விஷத்தை தன் தொண்டையிலே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தான் நீலகண்டன். அவருடைய மகன் குமரேசர். குமரேசன் வேடர் சிறுக்கில் அச்சை லஜ்ஜை ஆற்றல், லஜ்ஜைன்னு ஆசை. வேடர் சுருக்கி, அப்பேற்பட்ட வள்ளி அம்பிகையை ஆசையோடு அந்த அம்பிகையை வளைத்து பிடித்து எல்லோரும் சிரிக்க நகைக்க பாரும் வெறுத்து சிரிப்ப நட்பொடு வேளை என புக்கு. இதான் நல்ல வேலைன்னு நினைச்சு அன்னை வள்ளி பிராட்டியை அணைத்து நிற்கிற வித்தக இளையோனே, வேகமிகுத்து கதிக்கும் விக்கிரம சூரர் சிரத்தை துணித்த அடக்குதல்
வீரமென தத்துவத்து மெச்சிய பெருமாளே. சூரபதுமனை அடக்கி ஆள்வதுதான் தத்துவம், ஆண்மை என்று அப்பேற்பட்ட சூரனை அவனுடைய சிரத்தை கொய்து அவன் ஆணவத்தை அடக்கிய எல்லாமல்ல தத்துவத்தை மெச்சிய பெருமாளே என்று அருணகிரி சுவாமிகள் கந்த பெருமானை போற்றி புகழ்கிறார். முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை போற்றி முதல் தலத்தை நிறைவு செய்வோம். ஆகுக. திருச்சிற்றம்பலம். இது பாதாளீச்சரம். இதனுடைய பெயர்லயே தெரியுது, பாதாளம். ஈதேழு 14 புவன உலகங்கள். அதுல அதல, சுதல, விதல, பாதாளம், கீழே 7 மேல 7. எப்படி வானத்துல 7 உலகம் இருக்கிறதோ அது போல பூமிக்கடியே 7 உலகம், பூமிக்கு கீழே எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது. த என்டையர் கேலக்சி, முடிவில்லாத முடிவில்லாத ஒரு பால் வெளி அண்டவெளி உள்ளது நம்முடைய அண்டவெளி. எத்தனையோ அண்டவெளி இருக்கிறது. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று எழில் பகரின் 101 கோடி மேல் விரிந்தன என்று சொல்லுவார் மணிவாசகர். அப்பேற்பட்ட பாதாளத்திலே இருந்து வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை ஏற்பட்ட பொழுது ஆதிசேஷன் மனம் நொந்து தன்னுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக அஷ்ட நகங்களுடைய தலைவன், 8 நாகம் இருக்கிறது, அனந்தன், வாசுகி, தட்சகன், குலிகன், சங்கபாலன், கார்கோடன், பத்மன், மகாபத்மன் அப்படின்னு 8 நாகம். இந்த 8 நகங்களுக்கும் தலைவன் ஆதிசேஷன். மகாவிஷ்ணு படுத்திருக்கிற பாம்பு, அது பேரு ஆதிசேஷன் என்று பெயர். அப்பேற்பட்ட ஆதிசேஷன் மனித வடிவிலே தனஞ்சய முனிவராக வந்து வழிபட்ட இடம் இந்த இடம். அவர் புற்று மண்ணால் செய்த சிவலிங்கம். சுகல முனிவர் அப்படிங்கிற முனிவர் ஒரு பசுமாடை வளர்த்து வந்தார். அந்த பசுமாடு இவருடைய சிவபூஜைக்கு பால் தினந்தோறும் தரும். ஆனால் இந்த பசுமாடு ஏதோ ஒரு புதரிலே சென்று தன்னை அறியாமல் பால் சுரந்து வருவதை கண்டார் முனிவர். உடனே பசுவை ஓங்கி அடித்தார். பசுமாடு வழி பொறுக்காது சென்று அலறியது, ஓடியது. அந்த பால் சுரந்த இடத்தை பசுமாடு தன்னுடைய கொம்புகளால் முட்டியது. லிங்கம் 3ஆக பிளந்தது. பசுமாடு குளத்திலே விழுந்து இறந்தது. இறைவன் காட்சி கொடுத்தார். பசுவுக்கு மீண்டும் உயிர் வழங்கினார். 3ஆக பிளந்த சிவலிங்கத்தை ஒன்றாக பிறகு சேர்த்து கட்டி அந்த புற்று மண்ணால் இருந்த சிவலிங்கத்தை ஒன்றாக சேர்த்து அபிஷேகம் செய்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட புண்ணிய இடம் இந்த பாதாளீச்சரம். பாமணின்னு பேரு. இப்பொழுது அதனுடைய பெயர் பாமணி. அங்க ஒரு ஆறு ஓடுகிறது, பாமணி ஆறுன்னு பேரு. இந்த ஊரும் மன்னார்குடிக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஸ்தலம். நாகதோஷங்களை தீர்க்கிற ஸ்தலம். கால சர்ப்ப தோஷங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு புண்ணிய தலம். கால சர்ப்ப தோஷங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு புண்ணிய தலம் இது. நாகதோஷங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த தலத்திலே சென்று வழிபட்டால் நிவர்த்தியாகும். சிம்மராசி, கும்பராசி, கடகராசி, மேசம், தனுசு, விருச்சகம் போன்ற ராசிகள் எல்லாம் இங்கே சென்று இந்த இறைவரை வழிபட்டால் நாகதோஷங்களை நிவர்த்தியாகும். ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட ஆதிசேஷன் வழிபட்ட ஒரு புண்ணிய தலம் நாகநாதர். சகல நவக்கிரக தோஷங்களும் ஜாதக தடைகளும் தீர்க்கிற புண்ணிய தலமாக விளங்கி வருகிறது இந்த பாமணி. பாம்புரம்னு பேரு, நாகபுரம்னு பேரு, பாதாளீச்சரம். ஏன்னா பாம்புகள் வாழக்கூடிய இடம் பாதாள லோகம். அதனால இது பேரு பாதாளீச்சரம் என்று பெயர். பாதாளீச்சரம்னு பெயர். அந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி இருக்கிறார். வியாழக்குறிஞ்சியில அந்த பதிகத்தை பாடுவோமாக.
கோல புலமணி சுந்தர மாளிகை குந்தனமார் ஏழ பொழில நீ சண்பயர் கோனை இருங்கடல் சூ ஞால தனி புகழ் ஞான சம்பந்தன நற்றமிழே போல பல புன் கவி கொண்டு செவடி ஒற்றுவனே. மின்னியல் செஞ்சடை விளங்குமதி மத்தமோடு நல்ல பொன்னியல் கொன்றையினா உன்னல் சூடி பொற்பமரும் அன்னமான நடையால் ஒரு பாகத்தமந்தருளி நாளும் பண்ணிய பாடலினான் உரை கோயில் பாதாளே. ஏ மிகவும் கடினமான சந்தமுடைய ஒரு பதிகம். பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். அவ்வினைக்கு இவனையாம் என்று எத்தனையோ பதிகங்கள் இந்த ராகத்திலே நாங்கள் பாடியிருக்கிறோம். அதை அன்பர்கள் வியாழக்குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய சௌராஷ்டிரத்திலே பாடி புண்ணியம் பெற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மின்னியல் செஞ்சடை மேல் விளங்கும் மதி மத்தமோடு நல்ல பொன்னியல் கொன்றையினாயார் புனல் சூடி பொற்பமரும் அன்னமன்ன நடையாலொரு பாகத்தமந்தருளி நாளும் பண்ணிய பாடலினாயார் உரை கோயில் பாதாளே. ஏ நீடலர் கொன்றையோடு நிரம்பாமதி சூடி வெள்ளை தோடமர் காதி நல்ல குழையான் துடுநீத்தகான் ஆடரவம் பெருக அனல் ஏந்தி கைவீசி வேதம் பாடலினான் இனியானுரை கோயில் பாதாளே. பாதாளே பாதாளே. ஏ நாகம் வான்மதியும் நலமல்கு செஞ்சடையான் சாமம் போகனல் வல்விரையால் புறம் மூன்றீத்து உகந்தான் தோகை நல் மாமையில் போர் வளர் சாயலுற்று தூமொழியை கூட பாகம் வைத்துகந்தாயான் உரை கோயில் பாதாளே. பாதாளே. அங்கமும் நான் மறையும் அருள் செய்து அழகாந்தக அஞ்சொல் மங்கையோர் கூருடையான் மறையோ உரை கோயில் செங்கையல் நின்றுகலும் செருவில் திகழ் கின்ற ஜோதி பங்கயம் நின்றலரும் வயல் சூழ்ந்த வயல் சூழ்ந்த பாதாளே. 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 பேய் பலவும் நிலவ பெருங்காடரங்காக உண்ணி நின்று தீயோடு மான் மறியும் மழுவும் திகழ் வீத்து
தேய்பிறையும் அறவும் பொலி கொன்றை சடை தன்மேய சேர பாய்புணலும் உடையான் உரை கோயில் பாதாளே பாதாளே பாதாளே. கண்ணமர் நெற்றியினான் கமழ் கொன்றை சடை தன்மேல் அன்று விண்ணியல் மாமதியும் உடன் வைத்து அவன் விரும்பும் பெண்ணமர் மேனியின பெருங்காடரங்காக ஆடும் பன்னியல் பாடலினாயான் உரை கோயில் பாதாளே பாதாளே பாதாளே. பிண்டலர் மத்தமோடு மிளிரும் மிளநாகம் பண்ணி திகழ் வண்டலர் கொன்றை நகுகி மதிப்புள்கி வாச்சடையான் விண்டவர் தம்புறம் மூன்றரே செய்துரை வேத நான்கும் அவை பன்னிசை பாடலின உரை கோயில் பாதாளே பாதாளே பாதாளே. மல்கிய நுண்ணிடையாலுமை நங்கை மருக அன்று கையால் தொல்லை மலை எடுத்த அரக்கன் தலை தோல் நெறித்தான் தோல் நெறித்தான் கொல்லை விடை உகந்தான் குளிர்த்திங்கள் சடை கணிந்தோன் பள்ளிசை பாடலினாயான் உரை கோயில் பாதாளே பாதாளே பாதாளே. தாமரை மேலயனும் அறியும் தாழ்விடையால் தாழ்வினையால் தேடி காமனை வீடுவித்த கழல் காண்பிலராயகந்த பூமருவும் குழல் ஆனுமை நங்கை பொருந்தி இட்ட நல்ல பாமருவும் குணத்தானுரை கோயில் பாதாளே பாதாளே. காலையில் முன்பவரும் சமன் கையரும் கட்டுரை வீட்டன்று ஆளவிடம் நுகர்ந்த அவன் தல் அடியே பரவி மாலையில் வண்டினங்கள் மது உண்டிசை முரல வாய்த்த பாலையாள் பட்டுதந்தான் உரை கோயில் பாதாளே 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 பாதாளே. பன்மலர் வைகு பொழில் புடை சூழ்ந்த பாதாளை சேர பொன்னியல் மாட மல்கு புகழிநகர் மன்னன் தன்னொளி மிக்குயர்ந்த தமிழ் ஞான சம்பந்தல் சொன்ன இன்னிசை பத்தும் வள்ளார் எழில்வானத்து இருப்பரே இன்னிசை பத்தும் வள்ளார் எழில்வானத்து இருப்பாரே எழில்வானத்து இருப்பாரே. ஏ
மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. இந்த பதிகத்தை கேட்டவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட பிணிகளை, வினைகளை, தோஷங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த பதிகம் இது. இவற்றை பாடியோர் கேட்டோர் சிவபுண்ணியம் பெறுவர் என்று சொல்லி பெரிய புராண பாடலை பாடி நாங்கள் திருப்புகளை பாடுவோமாக. பொன்னி வளர்த்தருநாடி புகுந்து மிக்க பொருவில் சீ திருத்தொண்டர் குழாத்தினோடும் பன்னக பூணணிந்தவர் தம்போயில் தோறும் பக்தருடல் பதியுள்ளோர் போற்ற சென்று கன்னிமதில் திருக்களரும் போற்றி கண்டங்கரை அணிந்தார் பாதாளீச்சரமும் பாடி முன்னணைந்த பதி பிறவும் பணிந்து போற்றி முள்ளிவாய் கரை அணைந்து யாரு முன்னூல் மார்பரு தாந்தன தந்தன தந்தன தாந்தன தந்தன தந்தன தாந்தன தந்தன தந்தன தனதான சுத்த சாவேரி மாண்டாரடும் பணியும் சடையாண்டார் இறஞ்ச மொழிந்ததை பான் பூதளம் பவனம் கணல் புனலான வான்பூதம் கரணங்களும் நாள் போயொடுங்க அடங்களும் மாய்ந்தால் விளங்கும் அது ஒன்றினை அருளாயே அருளாயே வேண்டாமை ஒன்று அடைந்தோள வேண்டாமை ஒன்றை அடைந்துள மீண்டார் சரணங்களில் வீழ்ந்தாவள் கொண்டரோ கண்பினை உடையேன வேந்தாக வேந்தா கடம்பு புனைந்தருள் சேர்ந்த சரல் சரல் என்பது வீண் போகமாதொன்றலரன்பதை உணராதோ உணராதோ ஆண்டார் தடங்கள் கடைந்திட நீண்டார் முகுந்தர் தடந்தனில் ஆண்டாவி துஞ்சியதென்று முதலை வாயில் முதலை வாயுள் அங்கோ சிலம்பு புலம்பிட ஞான்றூது துங்க கலஞ்சலம் ஆம்பூ முழங்கிடங்கு உம்மளவில் நேசம் அளவில் நேசம் பூண்டாழி கொண்டு பணங்களில் ஏந்தாளர் என்று பெரும் தனி போந்தோளமென்று உதவும் புயல் மருகோனே பூம்பாள எங்கும் மரங்கமிழ் தேங்காவில்தோ குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே பெருமாளே பெருமாளே.
மாண்டார் எழும்பணியும் சடை ஆண்டார் இறஞ்ச மொழிந்ததை. மாண்டாருடைய எழும்பை அணிந்த பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு அவருடைய இரு காதிலும் உபதேசம் செய்த அந்த பிரணவ மந்திரத்தை வான்பூதலம் பவனங்கணல், ஐம்பூதங்களும் வான்பூதம் கரணங்களும், அந்த கரணங்கள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்கிற அந்த கரணங்கள் நான் என்கிற ஆணவம் அடங்கி நான் போய் ஒடுங்க அடங்கலும் மாய்ந்தால் விளங்கும் அதொன்றினை அருளாயே. ஐம்பூதங்களும் அந்த கரணங்களும் நான் என்கிற ஆணவம் அடங்கினால் என் காதில் நீ ஓதுவாயோ அந்த பிரணவத்தை, அருளாயே. வேண்டாமை ஒன்றை அடைந்துள்ளது மீண்டாரி நின் சரணங்களி, வீழ்ந்தாவள் கொண்டரு கண்பினை உடையனாய். எதை பற்றி நான் வேண்டுதல் இல்லை, நான் வேண்டிக் கொள்ளவும் இல்லை. இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் வேண்டினான் இல்லை. உன் திருவடியை தவிர அதை தவிர அன்புடையவன், அதை தவிர நான் வேற வேண்டியது இல்லை. நான் வேண்டியது ஒண்ணும் இல்லை. வீழ்ந்தாவள் கொண்டொரு அன்பினை உடையேனாய். வேந்தா அரசனே, கடம்பு புனைந்தருள் சேர்ந்த கடம்ப மாலை அணிந்தவனே, சரண் சரண் என்பது வீண் போகாம வீண் போமதொன்றலது என்பதை உணராதோ. உன் திருவடியை நான் அடைந்த போது என்னுடைய ஞானமெல்லாம் வீண் போகாது. உன் திருவடியை பற்றியவர்களுக்கு வாழ்க்கை எங்கேயாவது வீண் போகுமா? உன் திருப்புகளை பாடியவர்களுக்கு எங்கேயாவது அந்த புண்ணியம் வீணாகுமா? அப்படி ஆகாதே. நீ ஒருபோதும் உன் திருவடியை வணங்கியவர்களை விடமாட்டாய். ஆண்டார் தலங்கள் ஆண்டார் தலங்களைந்திட நீண்டார் முகுந்தர் தடந்தனில் ஆண்டாவி துஞ்சியது என்று முதலை வாயில். ஒரு மடுவிலே, ஒரு குளத்திலே ஒரு யானை நீராட செல்லுகிற பொழுது கஜேந்திரன் என்கிற சிலம்புன யானை, அப்படி யானை செல்லுகிற பொழுது ஒரு முதலை அதனுடைய காலை பிடித்து கவ்விக்கொண்டது. முதலை வாயில் ஆங்கோ சிலம்பு புலம்பிட யானை புலம்பிட ஞான்றோது துங்க சலஞ்சலம் பஞ்சசான்யம் என்கிற சங்கை எடுத்து பூ போன்ற இதழ் கொண்ட அந்த வாயிலாலே முழங்கிட அந்த அளவில் நேசம் உடைய பூண்டாழி கொண்டு அப்பேற்பட்ட சக்கரத்தை விட்டு அந்த முதலையை சம்ஹாரம் செய்து யானையை காப்பாற்றிய அந்த யானை ஆதி மூலமே என்று அலறிய போது அதை காப்பாற்றினாரா மகாவிஷ்ணு முகுந்தர். அதை சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி. பூண்டாழி கொண்டு வனங்கள்ல போய் பசுவை மேய்த்து கொண்டு வேய்ந்தாள நின்று வெறும் தனில் புகந்தோளம் என்று உதவும் மேக வர்ணமுடைய மேகத்தை போல கருமேகம் எப்படி இருக்குமோ அது போல இருக்கிற கிருஷ்ணன் என்றாலே கருப்பு வண்ணம் உடையது. அப்படி கருப்பு வண்ணம் புயல் வண்ணம் உடைய மகாவிஷ்ணுனுடைய மருமகனே என்று மகாவிஷ்ணுவை புகழ்கிறார். சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சேர்த்து பாடிய பெருமை திருப்புகழுக்கு மட்டும் உண்டு. அங்கங்கே அம்பிகையையும் பாடுவார் அருணகிரி சுவாமிகள், விநாயகரையும் பாடுவார். பூம்பாளை எங்கும் தென்னஞ்சோலைகள் சூழ்ந்த அப்பேற்பட்ட தென்னம்பாளைகள் மலர்கின்ற தேங்காவி
நின்றதோர் குன்றவர் பூந்தோகை பள்ளி பிராட்டியினுடைய அன்பை விரும்பிய, கொங்கையை விரும்பிய அந்த அம்பிகையை மார்போடு அணைத்துக் கொண்ட பூந்தோகை கொங்கையை விரும்பிய பெருமாடே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. நல்லதொரு இந்த பொழுதை சிவப்பொழுதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் தொடர்ந்து நல்ல பணிகளை செய்து வருகொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வருகின்ற ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுடைய சார்பாக சிவானுபூதி ஞான யோக பயிற்சி என்கிற ஒரு அருமையான ஒரு பயிற்சியை துவங்க இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய ஆகம வாரிதி முனைவர் டாக்டர் சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் அந்த ஞான யோக பயிற்சியை சிறப்பாக நடத்த இருக்கிறார். அவருடைய அனுசரணினாலே திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்கிற சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல்களாக விளங்கக்கூடிய இந்த 2 நூல்களையும் அவர்கள் பயிற்றுவிக்க இருக்கிறார்கள். ஆகையினாலே அன்பர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொண்டு சிவஞான அனுபூதி, சிவானுபூதி, சிவயோக பயிற்சியை மேற்கொண்டு உங்களுடைய ஆன்மா தெளிவடைய நீங்கள் எல்லோரும் அதிலே பங்கு பெற்று சிவனருள் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த கிழமை வருகின்ற எல்லா தலங்களையும் தரிசனம் செய்ய இருக்கிறோம். தல யாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பர்கள் எல்லோரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை வேண்டி அமைந்து இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். பேருடையான் ஆயிரமாய் பிதற்றுவார் பிறப்பறுப்பான், பேருடையான் ஆயிரமாய் பிதற்றுவார் பிறப்பறுப்பான், நீருடைய சடையுடையான் நினைப்பவர்தம் மனத்தகத்தான், பாருடையான் ஆனாலும் படுதலையில் பலிகொள்வான், சீருடையார் சிவாக்கரரின் சிறப்பினை நாம் போற்றுவமே, சீருடையார் சிவாக்கரரின் சிறப்பினை நாம் போற்றுவமே. எங்களுடைய இறைவனுடைய சீரை, அவருடைய புகழை, எம்பெருமானுடைய புகழை ஏற்றி எல்லோருக்கும் எடுத்துச் சொல்கின்றதனாலே அவருக்கும் எங்களுடைய குருநாதருக்கும் அந்த புகழ் சேர்ந்து விடுகிறது. அதைத்தான் சீருடையார் சிவாக்கரரின் சிறப்பினை நாம் போற்றுவோமே என்று அடியார் பெருமக்கள் நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிகள் இன்று எம்மை திருவெண்ணியூரில் இருந்து திருப்புவனூருக்கு அழைத்துச் சென்றார்கள். தல புராணங்களின் முக்கியத்துவத்தை சுவாமிகள் மிகவும் விரிவாக எமக்கு சொன்னமை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆர்வ நாவலர் புராண படனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை ஆரம்பித்து வைத்ததையும் சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு கோயிலின் தலப்புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை எல்லாம் சுவாமிகள் எமக்கு சொல்லி வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் கேட்க நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்கின்றோம். எத்தகைய அனுபவம் இது! திருப்புவனூரில் ராசராசேஸ்வரியாக இருந்த உமையம்மையை சிவபெருமான் சதுரங்கமாடி வெற்றி பெற்று மனம் முடித்த அரிய வரலாற்றை சுவாமிகள் எமக்கு சுவைபடச் சொன்னார்கள். அதன் பின்னர்
அப்பர் பெருமான் அருளிய பூவனூர் புனிதன் என்று தொடங்கும் திருக்குறுந்தொகை பதியத்தை பைரவி ராகத்திலே எமது உளமெல்லாம் உருக பாடினார்கள். பதிகத்துக்கு பொருளும் மிக அருமையாக சொன்னார்கள். பதிகத்தை பாடி பாடி சுவாமிகள் பொருள் சொன்ன போது எமது உள்ளம் அதிலே ஒன்றி போய்விட்டது. அதன்பின் மாடமதிற் சுற்று என்று தொடங்கும் திருப்புகழை கரகரப்பிரியா ராகத்திலே அற்புதமாய் பாடி பொருளும் விளக்கமாக சொன்னார்கள். அங்கிருந்து சுவாமிகளின் அடியொற்றை திருப்பாதாளீச்சரம் என்னும் அரிய தலத்துக்கு சென்றோம். ஆதிசேடன் மனித வடிவில் வந்து வழிபட்ட தலம். இத்தலத்துக்கு சென்று வழிபட்டால் நாகதோடம் நீங்கும் என்று சொல்லி தல வரலாற்றையும் சுவாமிகள் நமக்கு விளக்கமாக சொன்னார்கள். அதன் பின் சம்பந்த பெருமான் ருளிய மென்னியல் செஞ்சடை என்று தொடங்கும் பதியத்தை வியாழக்குறிஞ்சி பண்ணிலே சிறப்பாக பாடினார்கள். மிகவும் கடுமையான சந்தம் அமைந்த பதியம் இருந்தாலும் சுவாமிகள் எளிமையாக எமக்கு அதை பாடி வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அதன் பின் மாண்டார் எலும்பணி என்று தொடங்கும் திருப்புகளை சுத்த சாவேரி ராகத்திலே அருமையாக பாடி பொருள் சொன்னார்கள். திருமாலை பற்றி அவருடைய சிறப்பையும் சேர்த்து சொல்லுகின்ற அரிய திருப்புகள் இது. சுவாமிகள் பல்வேறு நிலைகளிலே பல சிவப்பணிகளை செய்தும் திருமுறைகளை பரப்பியும் வருகின்றார்கள். ஓய்வற்ற பணி இருந்தாலும் எமக்காக நேரம் ஒதுக்கி அருளாசி வழங்கி எம்மை நெருப்படுத்தி வருகின்றார்கள். சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். மிக்க நன்றி சுவாமி, மிக்க நன்றி. அடுத்ததாக 2 அறிவித்தல்கள். சிவஞான தமிழ் பேரவை திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார் ஆகிய 2 அரிய நூல்களை சிவகாலாம பண்டிதர் சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்களை குருவாக கொண்டு கற்பிக்கும் ஞானயோக பயிற்சி நெறி ஒன்றை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் நடாத்த இருக்கின்றது. சுவாமிகளும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இது தொடர்பான ஒரு தகவல் தரும் நிகழ்ச்சியை நாளை ஆஸ்திரேலிய நேரம் மதியம் 12:30 மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் காலை 8 மணிக்கு அது வருகின்றது, நடத்த இருக்கின்றோம். அன்பர்கள் இதிலே கலந்து கொண்டு இந்த பயிற்சி நெறி பற்றி மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாய் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சபாரத்னம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டு இந்த பயிற்சி நெறி பற்றி விளக்கிச் சொல்வார்கள். அன்பர்கள் தமது கேள்விகளை முன்வைக்கவும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். அடுத்ததாக இந்த வாரம் சிட்னியிலே வசிக்கும் எங்கள் தமிழ் அன்பர் ஸ்ரீதரன் அவர்களும் அவரது மகள் ஸ்ரீதியும் வாகனத்திலே சென்று கொண்டிருந்த போது இன்னொரு வாகனத்தை குடிபோதையிலே ஓட்டி வந்த பெண் இவர்களது வாகனத்தை மோதியதில் இவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். மகள் படுகாயமுற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிற்று. இவர்கள் இருவரும் விரைவில் நலம் பெற வேண்டி திருமுறை வழிபாடொன்றை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆஸ்திரேலிய நேரம் மாலை 7:30 மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 3 மணிக்கும் நடாத்த இருக்கின்றோம். அன்பர்கள் இதிலேயும் கலந்து கொண்டு திருமுறை பாடி இவர்கள் விரைவில் நலம் பெற உதவ வேண்டும் என்று அன்பாய் அழைக்கின்றோம். இவற்றை பற்றிய அறிவித்தல்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகின்றோம். பாருங்கள். மிக்க நன்றி. இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. கடுக்கை முடிவேந்த புனிதற்கமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பெறவும் வேறு தனக்கன்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையும் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் அடித்தாமரை தொழுவாம். அருணகிரிநாதர் பெருமானுடைய கந்தர் அனுபூதியிலிருந்து முத்தியார். ஒருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வேதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்த புராணத்திலிருந்து வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க
மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஏகம்பத்துறையில் தாய் போற்றி புகழை கண்ணி கூறன் காண்க காவாய் கனகத்திரளே போற்றி திட்னி நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தமே சூழ்க